ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் ஹேர் வாஷ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காலங்காலமாக எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணின்னு வந்த பவுடர் தான். இதை எப்படி நம்ம வீட்டிலையே எப்படி ஆர்கானிக்காக தயாரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 25 மூலிகைகள் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அதை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் பவுடர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபியை பார்க்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் நான் அதோட பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே வரேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சீயக்காய் 1 கிலோ. இது ஒரு நல்ல ஒரு ஹேர் கிளென்சர், மச் பெட்டர் தென் கமர்ஷியலி அவைலபிள் ஷாம்பூஸ். ஸோ இதில் வந்து நேச்சுரல் சப்போனின் இருக்குது. ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணும் ஹேரை. நெல்லிக்காய் 1/4 கிலோ. இதை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி காய வைக்கலாம். இதில் விட்டமின் சி ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய முடியை வந்து நல்லா வலுவாக வச்சுக்கிறது. இளநரையை தடுத்து நம்மளுடைய முடியை ஸ்ட்ராங்காக திக்கராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பச்சை பயிறு 1/4 கிலோ. நம்மளோட ஹேருக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே இதில் இருக்குது. கார்போக அரிசி 150 கிராம். இது முடிக்கு ஒரு ஹெல்த்தியான கலரை கொடுக்கறதுக்கும் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் யூஸ் ஆகுது. வெந்தயம் 150 கிராம். இது பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது. வேம்பாலம் பட்டை 150 கிராம். இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடுறது, இளநரை வராமல் தடுக்கிறது. புழுங்கல் அரிசி 200 கிராம். இது நம்மளுக்கு முடி நீளமாக வளர்கிறதுக்கும் நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. வசம்பு 100 கிராம். இது நம்ம தலையில் உள்ள ஈறு, பெயின் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ பெர்லைஸ்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். பூந்திக்கொட்டை 100 கிராம். இது நம்ம தலையில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கி முடி வேர்க்கால்களை வந்து நல்ல பலமாக்கும், முடிக்கு நல்ல ஒரு ஷைனையும் வால்யூமையும் கொடுக்கும். வெட்டிவேர் 100 கிராம். முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங்காக்கி முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். பூலாங்கிழங்கு 100 கிராம்ஸ். இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகம் 100 கிராம். இதை வந்து ஒரு ஆல் இன் ஒன் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். எல்லா விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஸ்கேல்ப் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இது ட்ரீட் பண்ணும். இதில் நம்ம முடிக்கு தேவையான எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், பீட்டா கரோட்டின், கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான பொருளும் இதில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. அது வந்து அதுக்கு பேர் வந்து தைமோக்வினோன். ஸோ இது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுத்து முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடுறது. துளசி இலை 200 கிராம். இதில் நிறைய ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கேல்பில் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது. செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டுமே 200 கிராம் ஈச். இதில் இருக்கிற கெரட்டின் நம்மளோட முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறது. ஸோ நம்மளுக்கு ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாக, நல்லா திக்காக, அடர்த்தியாக வளர்றது. இது வந்து முடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால் முடி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம தலை குளிக்கிற அன்னைக்கு ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலையை எடுத்து நல்லா கொதிக்க வச்சோன்னா தண்ணியில் அது நல்லா நுரைச்சின்னு வரும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போகிறோம். அதுக்கப்புறமா அந்த இலையெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணி அது கொஞ்சம் ஒரு ஜெல் மாதிரி ஆகிருக்கும், நல்ல நுரை வரும். அந்த தண்ணியில் வந்து நம்ம ஹேர் வாஷ் பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு முடி வந்து நல்ல சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், நல்ல முடி வளரும். கறிவேப்பிலை 200 கிராம். இதில் முடிக்கு தேவையான எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின் பி, சி, ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டி நல்ல கருன்னு வளர வைக்கும். வேப்பிலை 200 கிராம். இது தலையில் எந்த விதமான பாக்டீரியல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாக்கும். முடியை நல்ல டிப்பு வரைக்கும் நல்ல ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். நம்ம தலையில் வந்து அரிப்பு, பெயின், பொடுகு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். ஆவார இலை, பட்டை, பூ எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து முடிக்கு எதிர்ப்பு சக்தியையும் நல்ல க்ளோயிங்காகவும் ஹேர் வச்சுக்கும். நம்ம முடியையும் ஸ்கேல்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக அருகம்புல். மறுக்குழந்து 2 கட்டு. இது ஒரு எக்ஸலண்ட் மாய்ஸ்சரைசர்.
முடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை ஆர் பவுடர் 100 கிராம். இது இளநரை வராமல் தடுக்கவும் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. திருநீற்று பச்சிலை 100 கிராம். இது வாசனைக்காக யூஸ் பண்ணுறோம். இது இலையை வந்து கசக்கி பார்த்தா நம்மளுக்கு இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலில் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் வரும். இது பாடி ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இதுக்கு மேலே கொஞ்சம் பவுடர்ஸும் சேர்க்க போகிறோம். இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு அரைச்சிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நொச்சி இலை 100 கிராம்ஸ். இது ஸ்கால்பில் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. உசிலம் பொடி 100 கிராம். இது வந்து நம்மளுக்கு நுர வரத்துக்கு ப்ளஸ் முடியையும் நல்ல சாஃப்டாக வச்சுக்கும். மருதாணி பவுடர் 50 கிராம். இது நம்ம தலையில் உள்ள pH பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆயில் ப்ரொடக்ஷனை சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இது ஒரு டீப் கண்டிஷனர். நம்மளோட ஹேர் டோனை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நம்ம தலையை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல சவுண்ட் ஸ்லீப் கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நல்ல வெயிலில் நல்ல நொறுங்குற மாதிரி இந்த எல்லா பொருட்களையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். தூசி பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை மேலே போட்டு 4 பக்கமும் வெயிட் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெர்பல் ஹோம்மேட் ஹேர் வாஷ் பவுடர் ரெடி ஆகிடுது. இதை ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ யூசேஜுக்கு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு பாத்ரூமில் வச்சுக்கலாம். இது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு டிப்பாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சி வடித்த அன்றைக்கி அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை அப்படி யூஸ் பண்ணினோன்னா நம்மளுக்கு முடி கொட்டும், முடி வந்து ஸ்ட்ராங் ஆகாது. அடுத்த நாள் ஃபெர்மெண்ட் ஆனோடனே அதில் வந்து இந்த சீயக்காய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம சும்மா ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பாத் எடுக்கிறப்பையும் நல்லா தலையில் எண்ணெய் தடவி ஊறிட்டு அதுக்கப்புறமும் இந்த பொடியை போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல முடி சாஃப்டாக இருக்கும், நல்ல பளபளப்பு கொடுக்கும், நல்ல திக்கராக ஸ்ட்ராங்கராக முடி வளர்கிறதுக்கு இந்த பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணக்கூடிய ஹெர்பல் பாத் பவுடர் ரெசிபியும் முன்னாடி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.